இனிய தமிழ் மக்களே, பர்மிங்ஹாம் தமிழ் ஸ்டார்ஸ் நாடகக்குழு முதலாக பர்மிங்ஹாமில் எம்ஜிஆர் என்கின்ற இந்த மாபெரும் நாடகத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த கதையில் வருகின்ற அனைத்து கதாபாத்திரங்களையும் நமக்காக நடித்து வழங்குபவர்கள் அலபாமாவில் வசிக்கும் நம் தமிழ் நண்பர்கள். பல கதை உள்டாக்களிடையே, பல கால்ஷி சொதப்பல்களுக்கிடையே இந்த தமிழ் நாடகத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடையும். இது இந்த திரைக்காவியத்தை உங்கள் காலடியில் பணியுடன் சமர்ப்பிக்கின்றோம். வருகிறார் பர்மிங்ஹாமில் எம்ஜிஆர். அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! அக்கினி வெயில் மண்டைய பழகுது. காமாட்சி, காமாட்சி, ஒரு காப்பி கொண்டு வா. என்னப்பா இது? காப்பி கேட்டு 1 மணி நேரம் ஆச்சு. காப்பியும் காணும், கொண்டு வர காமாட்சியும் காணும். காமாட்சி, இந்த அதட்டலுக்கு மறுத்து குறைச்சல் இல்ல. சீரியலை முழுச பார்க்க விடுறீங்களா? பாப்பா, காப்பிய போடு, டீய போடுன்னு சொல்லிட்டு ஒரே ரோதனையா போச்சு. உங்களை முதல்ல டைவர்ஸ் பண்ணாதான் நான் நிம்மதியா டிவி பார்க்க முடியும். சரி சரி, உனக்கு இந்த சீரியலை பார்த்து அழலனா பொழுது போகாது. ஆமா, எங்க உங்க சீமாந்திர புத்திர ராமு? ஆளைய காணோம். யாரு? நம்ம பையன் ராமுவ கேக்குறீங்களா? அவனை சீண்டாம உங்களுக்கு பொழுதே போகாதே. எங்கேயோ வெளியில போயிருக்கேன்னு சொல்லிட்டான், இப்ப வந்துருவான். ஆமா ஆமா, அவனுக்கு நீ கொடுக்கிற செல்லம். 2 கழுத வயசாச்சு அவனுக்கு. ஒரு வேலைக்கு போறானா? நான் இருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து லாக் படிக்க வச்சேன். பெரிய வக்கீலா வருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் கருதல ஊரை சுத்திட்டு இருக்கான். இப்ப அவன் எங்க, யாருகிட்ட என்ன வம்பு பண்ணிட்டு இருக்கானோ? ராமு, நான் ஒன்னு சொன்னேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா கோவிச்சுக்கவே மாட்டேன். சீதா, சொல்லு. ஆமா, இந்த எத்தனை நாள் தான் என்னையும் இந்த மாதிரி சுத்தி வந்துட்டு போறீங்க ராமு? எனக்கு இது மட்டும்தான் ரொம்ப பெருசு சீதா. உங்க அப்பா உங்களை வக்கீலுக்கு படிக்க வச்சதே வேஸ்ட். பேசாம 4 ஆடு வாங்கி கொடுத்து
கொடுத்திருந்திருக்கலாம். அது யாரும் நெஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. என்ன ராமு, நான் சொல்றது சரிதானே? சீதா, இந்த குடும்பம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மா அவங்களை தேட போறாங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது சீதா. வீட்டுக்கு போய் கோவை குழம்பு அவிச்ச மொத்த உரிக்க வேண்டியதுதான். சரியான சாப்பாட்டு தானே. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அம்மா அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போமா. உன் கையால சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. ஆமா, கலக்கத்தோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு களைச்சு போய் வந்திருக்காரு. அந்த அண்டா குழம்பு தூக்கி ஊத்து. சும்மா அவனை கரிச்சு கொட்டாதீங்க. நம்ம பிள்ளை பாவங்க, களைச்சு போய் வந்திருக்கான். எல்லாம் நீ கொடுக்கற செல்லம். படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். வக்கீலுக்கு படிச்சிருக்கான்னு தான் பேரு. ஏன்பா வக்கீல் வேலைக்கு போலாம்ல? வக்கீல் வேலைக்கா? என்ன வச்சு காமெடி கேவதை எதுவும் பண்ணவே. அப்பாதான் சொல்றாருல, ஒரு வேலைக்கு போகலாம்ல. அம்மா, எனக்கு வேலை முக்கியமே இல்லை. என்னோட 2 தம்பிகளை இப்படியாவது நான் கண்டு பிடிச்சே ஆகணும். ஆமாண்டா, உன் தம்பிங்க நம்ம வீட்டுல இல்லாம வீடே களையிழந்து போச்சு. போலீஸ் எல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்ல. நீ ஏதாவது பண்ணுனாதான் உண்டு. ஆமாண்டா ராமு, நாம ஒரு காலத்துல ராஜ பரம்பரையா செல்வாக்கோட வாழ்ந்து வந்தோம். அந்த நாகப்பா நம்ம சொத்தை எல்லாம் கொள்ளடிச்சுட்டான். உன் தம்பிகளையும் கடத்தி அமெரிக்கா கொண்டு போயிட்டானா. அவங்களை எப்படித்தான் நம்ம காப்பாற்ற போறோமோ ராமு? அப்பா, அமெரிக்கா போய் பர்மிங்ஹாம்ல இருக்கிற நம்ம தம்பிகளை நாகப்பா இருந்து நான் காப்பாற்ற போறேன். இது என் தாய் மேல ஆணை. ராமு, அந்த நாகப்பாவோட மோத புரியா? அது ரொம்ப ரிஸ்கா சேப்பா. ரிஸ்க் இருக்குது. எனக்கு ரஸ்கு சாப்பிடாம. நல்லதுப்பா, நீ அமெரிக்காவுக்கு போய் நல்லபடியா உன் தம்பிகளை காப்பாத்திட்டு வெற்றியோட என்ன திரும்பிடுவா. அம்மா, அப்பா, என்னை வாழ்த்தி வரையறுத்து வைங்க. நல்லபடியா போயிட்டு வாப்பா.